ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்கள் வானத்திற்கு நேராக உயர்த்தி முடிந்த எல்லாரும் எளிமை நின்று கூட எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். என்ன பார்க்காதீங்க, என்னை பார்த்தா ஒன்றும் நடக்காது. இடம் முழுவதும் ஆவியானவருடைய ஆளுகை, இடம் முழுவதும் ஆவியானவருடைய பிரசன்னம். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கண்ணை மூடி அப்பாவை பார்த்து கொஞ்ச நேரம் நல்லா வாயை திறந்து ஸ்டார்ட் டு ப்ரே இன் ஸ்பிரிட். நீங்கள் வாயை திறந்தா போதும், ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் சரீரத்திற்கு என்ன வேணும், உங்கள் குடும்பத்திற்கு என்ன வேணும் என்பதை நன்கு அறிந்திருக்கிற நல்ல தகப்பன். இந்த ராத்திரி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை அவருடைய வல்லமையால் மாறா மாகாலா தூராபா ஹதுடாலா. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி ஷபகதலர மஹதல ஓ ரபகதல பகதல ரமண மதுர. நல்ல சத்தத்தை உயர்த்தி ரபகதல வர பகதல வர. இந்த இடத்துல இருந்து அலையலையாய் பாய்கிற ஒரு வல்லமை உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகளின் மேல் ஷகதல ரமதுடா துரபலப ரீதல மஹதுட மஹரபலதுட மகதர மணல பாபா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும், பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். மாகரா மஹதுகரா ஹதலரா ஹதா. புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் உண்டாகட்டும். மாகரா மஹதலரா மகதா ராமா கலுரா ஹஷதல ருகபா ரிகதல மஹரகதட மகரபா. உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எறிய விடு, அனல் மூட்டி எறிய விடு. ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. மா ரா ஹ தா கா ரா பா ஹ லா தா ரா மா ரி பா ஹ லா தா கா ரா பா கா லா ஷ தா லா ரா மா ஹ தா ரா பா கா தா லா ரி கா தா ரா மா கா லா ரா பா. Thank you Jesus. Thank you Jesus. Oh hallelujah. Marabahadala magadara manala vagadara bala. Oh hallelujah. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரெண்டு கரங்கள் ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வல்லமை இந்த ராத்திரி தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமம். தடைகளை உடைத்து போடுகிற உம்முடைய வல்லமை, பலவீனங்களை மாற்றுகிற உம்முடைய வல்லமை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ வல்லமை. ஓ, இந்த ராத்திரி வானம் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பெருமழை, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த பெருமழை நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே பலவீனங்கள் சரீரங்களை விட்டு வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த ராத்திரியுடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து, என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உங்களுக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் இப்பொழுது out in the name of Jesus, out in the name of Jesus. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ வல்லமை உன் சரீரத்தை இப்பொழுது நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. நல்ல துதிக்க துதிக்க எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா தடைகள். இவ்வளவு நாட்கள் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இந்த ராத்திரி உங்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே let it be opened in the name of Jesus. I pray. திறக்கப்படுவதாக. ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வானம் திறந்து தெய்வம் பேசணும். வாசல்கள் எல்லாம் இன்றே திறக்கணும். ரெண்டு கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, வானம் திறந்து தெய்வம் பேசணும். வாசல்கள் எல்லாம் இன்றே திறக்கணும். கையை உயர்த்தி, எப்பத்தா எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா. சத்தத்தை உயர்த்தி, எப்பத்தா. ஓ, எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா. எப்பத்தா, எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக என்று அர்த்தமா? சத்தத்தை உயர்த்தி அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. எப்பத்தா, எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா. எப்பத்தா, எப்பத்தா திறக்கப்படுவதாக. திறந்த வாசலை உன் முன்னே வைத்தே என்று சொன்னவரே, ஒருவர்
ஒருவரும் பூட்டக்கூட வாசல்கள் திறப்பே என்று உரைத்தவரே. திறந்த வாசலை உன் முன்னே வைத்தே என்று சொன்னவரே. ஒருவரும் பூட்டக்கூட வாசல்கள் திறப்பே என்று உரைத்தவரே. தாவீதின் திறவுகோலை தோளின் மேல் வைத்து, தாவீதின் திறவுகோலை தோளின் மேல் வைத்து திறக்க செய்பவரே. என் வாசலை திறக்க செய்பவரே. கையை உயர்த்தி வானம் திறந்து சொல்லுவோம். வானம் திறந்து தெய்வம் வாசல்கள் எல்லாம் வாசல்கள் எல்லாம் இன்றே திறக்கணும். வானம் திறந்து வானம் தெய்வம் வாசல்கள் எல்லாம் இந்த ராத்திரி திறக்கப்படட்டும். Thank you Jesus. இன்றே சத்தமா எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. நீங்க பாடி கொண்டிருக்கும் போது எப்பத்தா பல நாட்களாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இந்த ராத்திரி உங்களுக்காய் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெறவே கர்ப்பத்தை திறக்கலையோ. அன்னாளின் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கனாய் எழுப்பலையோ. ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெறவே கர்ப்பத்தை திறக்கலையோ. அன்னாளின் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கனாய் எழுப்பல. ரெண்டு கையை அவருக்கு நேரா உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. இல்லாதவைகளை இருப்பவை போல, இல்லாதவைகளை இருப்பவை போல அழைத்து தந்தருளும். என் வாழ்விலே உருவாக்கி தந்தருளும். வானம் திறந்து வானம் உங்க சத்தம் உயரட்டும். வாசல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் போதே வானம் திறந்து பாடுகிற ஒவ்வொருவருக்கும் வானம் திறக்கப்படுகிறதற்காக நன்றி. Jesus, you intervene in our lives, oh God. வாசல்கள் எல்லாம் எப்பத்தா எப்பத்தா
எந்தெந்த கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்கோ அந்த கதவை பார்த்து எப்பத்தான் சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. எப்பத்தான். Let it be open in the name of Jesus, I pray. Shadada mama marahaduda mama. Oh, படுவதாக. கரங்களை அசைத்து சொல்லுவோம், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. Keep singing that after and after again, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah. சத்தத்தை உயர்த்தி அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த ராத்திரி ஒரு வாசல் திறக்கப்படுகிறதற்காக மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எல்லா தடைப்பட்டிருக்கிற கதவுகள் இந்த ராத்திரி உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே பல வருடமாய் பூட்டப்பட்டிருக்கிற, பல நாட்களாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் போதே திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற நீங்கள் நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போம், சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிப்போம். உங்களுக்கு முன்பதாக நிற்கிற எரிகோக்கள் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. ஷகல ரமகதல பபா ஜீசஸ் ஆராதன மஷேரா துடா பபா வரியாந்துர மணல பபா. ஹல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி பல நாட்களாய் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. Be opened in the name of Jesus, I pray. Be opened in the name of Jesus. Be opened in the name of Jesus. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம். ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெறவே கர்ப்பத்தை திறக்கலையோ. அந்நாளின் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கனாய் எழுப்பலையோ. இல்லாதவைகளை இருப்பவை போல, இல்லாதவைகளை இருப்பவை போல அழைத்து தந்தருளும். எங்கள் வாழ்விலே உருவாக்கி தந்தருளும். ஒரு ஃபெய்த் டிக்ளரேஷன் பண்ண போறோம். ஒரு 2 கையை பரலோகத்திற்கு நேரம் உயர்த்தி. இந்த ராத்திரி வந்திருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு. உங்க வாழ்க்கையில் எந்தெந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆவியானவர் நமக்கு அதிகாரத்தின் நாவை கொடுத்திருக்கிறார். 2 கை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி. கணவன் மனைவியா இருப்பீங்கன்னு சொன்னா பக்கத்தில் அவங்க கையை பிடிச்சுங்க. திருமணமாகி ஒருவேளை பல நாட்களாகி சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்குன்னு கையை பிடிச்சுக்குங்க.
இந்த ராத்திரி நிச்சயமாய் ஒரு கதவை கர்த்தர் உங்களுக்கு திறக்கவர் போதுமானவராக. ஜீசஸ் 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 ஜீசஸ். அலங்கார வாசலிலே அலங்கோலமா ஒருத்த உட்கார்ந்துட்டு இருந்தான். பேதுரும் யோவானும் பார்த்தா அவரிடத்திலிருந்து ஏதாகிலும் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, நீ எதிர்பார்க்கிற மாதிரி என்கிட்ட பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லப்பா, ஆனா என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தருகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. The name of Jesus. 2 கையை உயர்த்திடுங்க. எப்பத்தா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் திறக்கப்படுவதாக. அபிஷேகம் பெற்ற நீங்க வாயை திறந்து சொல்ல போறீங்க, எப்பத்தா எப்பத்தா. 3 தடவை சத்தமா இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கையை தட்டி ஆர்ப்பரித்து நம்ம இந்த வெற்றியை பார்க்க போறோம். சத்தத்தை உயர்த்தி எப்பத்தா, சத்தமா எப்பத்தா, சத்தமா எப்பத்தா, கடைசிய ஒரு விச சத்தமா எப்பத்தா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். இந்த ராத்திரி உங்களுக்காக ஒரு கதவை இயேசு கிறிஸ்து ஆச்சரியமாய் திறக்கவர் போதுமானவர், போதுமானவர். Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus. Jesus. Hallelujah. Hallelujah. நிருலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. Turabagara Shandala. Hallelujah. Hallelujah. பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த விடுதலையை. ஓ தேவ சுகம் உன் சரீரத்திற்குள்ள. ஹalleluya. Glorify your name, Jesus. Thank you, Lord.
ஒரு நிமிடம் அமைதலாய் துரமாக துடபா சந்தல ரமா துடபா உராக துடபா லாஹுரி ஹந்துரமான துரபா. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. Let your people experience your power. Father, I speak healing into their lives. தொடுங்கப்பா, தொடுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கை, இந்த ஸ்தலத்திற்குள் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை, let it be touched. தொடுங்கப்பா. ரெண்டு கையை உயர்த்தி just experience his power. அவர் உங்களை தொடுவார். தொடுங்கப்பா, 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 தொடுங்க, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. Touch them, oh God. 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 Jesus. Jesus. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே Isaiah, என் முன்னே எபினேசரே எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எலியோ என்றுமே உயர்ந்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் புரபகதல ரபாலா எல் ரோயி எல் ரோயி. அப்பா அப்பா எல் ரோயி எங்களை காண்பவர்
கையை உயர்த்தி ஏசையா உம்மைத்தான். உண்மையா சொல்லுவீங்களா? என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. Jesus, Jesus, Jesus. ஏசையா, இந்த கடைசி நாட்களில் அப்பா இன்னும் உம்மை அதிகமாய் தெரிந்து கொள்ள எத்தனை பேர் உண்மையா அதை வாஞ்சிக்கிறீங்கன்னு தெரியல. அவர் வருகையில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி, அவருக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் நிற்கும்படி வசனம் சொல்லுது, அவரில் நிலைத்திருங்கள். எத்தனை பேருக்குள்ள இந்த உண்மையான ஒரு ஏக்கம்? ஏசையா உம்மைத்தான். Sing it softly. என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மைத்தானே. Jesus நிறுத்தி உள்ளே. கடைசி நாட்களில் ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவு எங்களுக்கு பலப்படட்டும்பா. அர்ப்பணிங்க பாப்போம். ஒரு 5 நிமிடம் அமைதலாய் நீங்களும் ஆண்டவரும் ஒரு எல்லாரும் அமைதி. நீங்க முழங்கால் போட்டுன்னா முழங்கால் போட்டுக்கலாம், உட்காரனா உட்காரலாம். யாருடைய சிந்தனையும் வேற எங்கேயும் போகாதபடி. It is a serious time of submission. It's between you and God. சில காரியத்தெல்லாம் ஆண்டவர் விட்டுரு, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு உணர்த்துவார். ஆனால் அதற்கு செவி கொடுக்க ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைப்படுத்த நினைக்கிற சில காரியங்கள் உங்களை சுற்றிலும் எனக்கு நிறைய காரியம் இருக்கு. எல்லாருடைய கண்கள் மூடப்படட்டும். நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. உங்களை சுற்றிலும் எனக்கு நிறைய காரியம் நடந்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையை கரைப்படுத்த நினைக்கிற பலவிதமான காரியங்கள் நடக்கு. சில காரியத்தை ஆவியானவர் உணர்த்துவார். ஆனால் நீங்க ஒப்பு கொடுக்கும்போது, நீங்க விட்டு கொடுக்கும்போது சிலதெல்லாம் ஞாபகப்படுத்துவார். சில காட்சிகளை கொடுப்பார். இதெல்லாம் விட்டுரு, இந்த காரியம்லாம் வேணாம், இந்த தேவையில்லாத உறவு வேணாம், இந்த தேவையில்லாத காரியங்கள் வேணாம். எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். தயவு செய்து it is between you and God. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆனால் don't harden your heart. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். விட்டு கொடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். இல்லை,
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உங்களை மறுபடியும் தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கார். சிலதெல்லாம் விட்டுரு, சிலதெல்லாம் வேணாம், சில காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அது நீங்கள் அதிகமாக விரும்புகிற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா, எனக்கு அதில் விருப்பம் இல்லைம்மா, எனக்கு அதில் விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க, அதை விட்டுருங்க. அதற்கான பலனையும் ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஒரு 5 நிமிடம் அமைதலா. Jesus, hallelujah, Jesus, hallelujah, Tura bahadalama, Jesus, Jesus, Mahadura Shantolaramadudabadudabalam. ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி. He deserves all the glory. He deserves all the glory. Hallelujah. Hallelujah. உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் விரும்புகிறதெல்லாம் அந்த ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜீவியம். சத்தமா சொல்லுங்க, அர்ப்பணிப்புள்ள ஜீவியம். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடும் இந்த ராத்திரி சில நிமிடங்கள் ஆண்டவர் பேச விரும்புகிறார். அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம்னு ஒன்று இருக்கா நமக்குள்ள. நம்மளை சுற்றி நிறைய காரியம் நடந்துட்டு இருக்கு.
உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் ஒரே ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிகிட்டே இருக்கு. இந்த உலகம் ஒரு காரியத்தை காஷன் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம் நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு எதற்காக நம்ம ஓடுறோம்? எதை நோக்கி ஓடுறோம்? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்து வெற்றிகரமாய் தன்னுடைய ஓட்டத்தை இந்த உலகத்தில் முடித்து நமக்காய் பலம் தருகிற போராட்டங்களில் நமக்கு உதவி செய்கிற இயேசு கிறிஸ்து, he was very much focused. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். Jesus was very much focused. என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து மறக்கவே இல்லைங்க. He was very much focused. Very much focused. எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை மறந்து போகாமல் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று முழுக்க முழுக்க அர்ப்பணித்தவராய், சிலுவையின் பாடு போய் தான் நம்மளுக்கு மீட்பை வாங்கி தரணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கினார், அண்ட சராசரங்களை உருவாக்கினார். அவ்வளவு வல்லமுடைய ஆண்டவர் அவர் நினைச்சிருந்த வேற விதத்தில் நமக்கு மீட்பை ரட்சிப்பை வாங்கி திறந்திருக்க முடிந்திருக்காதா? கண்டிப்பாக முடியும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்தவர் தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் பலியாக ஈந்தார். எல்லாம் வல்லமை உடையவராய் இருந்தாலும், எல்லாம் ஆற்றல் உடையவராய் இருந்தாலும், அதை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில கெத்செமனே தோட்டத்தில் அவர் செய்த ஜெபம் சற்று வித்தியாசமானது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜீசஸ். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். எல்லாரும் அதை கவனிக்கும்படி நான் தாழ்மையாக கேட்கிறேன். அவர்களை விட்டு கல்லெறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அவர் பண்ற ஜபத்தின் எவ்வளோ அழகா ஜெபம் பண்றாரு பாருங்களேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 44 கவனிச்சு பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, சொல்ல போன மரண வியாகுலம், அதிக ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது 100க்கு 100 மனுஷத்தன்மை அவருக்குள்ள இருந்துச்சு. என்ன கவனிங்க. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில்
he was 100% man, 100% God. 100% மனுஷிகத்தன்மை உடையவராய் வாழ்ந்தார். 100% தெய்வீகத்தன்மையும் அவருக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அவருக்கு வலினா என்னன்னு தெரிஞ்சது, பசினா என்னன்னு தெரிஞ்சது, கண்ணீர்னா என்னன்னு அவர் தெரிஞ்சது, அடிக்கும் போது அவருக்கு வலிச்சது. அதெல்லாம் அவர் 100% மனுஷகத்தன்மை உடையவராய் இருந்தார் என்பதற்கான ஆதாரங்கள். யாரும் செய்யாத ஆச்சரியமான அதிசயங்கள், அற்புதங்கள் அவருடைய வார்த்தையால், அவருடைய கரங்களால் அது நிகழ்ந்தது. அது எல்லாமே அவருக்குள்ள இருந்த தெய்வீகத்தன்மையை அது குறிப்பிட்டு காட்டுகிறது. எல்லாம் வல்லமை உடையவராய் இருந்தாலும், எல்லாம் ஆற்றல் உடையவராய் இருந்தாலும், எல்லாம் அதிகாரம் உடையவராய் இருந்தாலும், அந்த ராத்திரி அவர் செய்த ஜபத்தில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். சொல்ல போனா மனுஷகுமாரன் முதல்ல பயந்து போய் ஒரு ஜபம் செய்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் பயந்துட்டார் அவருக்கு. ஏன்னா அவர் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சனால ரொம்ப பயந்து போய் தான் இந்த லூக்கா 22:44 பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார். அதனால அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாய் தரையில் விழுந்தது அப்படின்னு போட்டு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். பயாலஜிக்கலி, மெடிக்கலி இதுக்கு ஒரு டேர்ம் சொல்லப்பட்டிருக்கு. மைக் கொஞ்சம் அவுலிங் ஆகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் மெடிக்கலி இதுக்கு ஒரு டேர்ம் கொடுக்கப்பட்டிருக்கு, which is called hematohidrosis. Hematohidrosis na it is an extreme level of blood pressure. ஒரு மனுஷன் தாங்கக்கூடாத பாரம், தாங்கக்கூடாத வலிகள், தாங்கக்கூடாத வேதனை, டிப்ரெஷன்ஸ், பயம், இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனை அழுத்தும் பொழுது, which is a very rare thing. இது உலகத்தில் நடப்பது என்பது மிக அரிதான ஒரு காரியம். சீக்கிரத்தில் அவ்வளோ பேருக்கு அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நம்மளாம் சும்மா சொல்லிக்கிறோம், கொஞ்சம் பிபி வந்தாலே எனக்கு ரொம்ப பிபி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உண்மையான ஒரு காரியம் இது வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் நடந்துராத ஒன்று. ஹெமட்டோஹைட்ரோசிஸ்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பிளட் ப்ரெஷர், தாங்கக்கூடாத பயம், தாங்கக்கூடாத ஒரு திகில், ஒரு மரண வியாகுலம் ஒரு மனுஷனை அழுத்தும் பொழுது இந்த வேர்வை, அந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் அது பிளட்டா வெடிச்சு வெளியே வர ஆரம்பிச்சது. இயேசு கிறிஸ்து he was very much focused. ரொம்ப ஃபோக்கஸா இருந்தார், ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தார். பல முறை பொல்லாத பிசாசு அவருடைய ஃபோக்கஸை மாத்துறதுக்கு, அவருடைய கவனத்தை மாத்துறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனால் he was very much careful. ரொம்ப கவனமா இருந்தார். எதற்காக? அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு தன்னுடைய வாழ்க்கையை பிதாவுக்கு அர்ப்பணித்தார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். My food, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு, my food, said Jesus, is to do the will of him who has sent me and to finish his work. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். He was very much focused. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியானவருடைய நடத்துதலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு உன்னதமான வேலை இந்த கடைசி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால்,
அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்குள் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருப்பதற்கு முக்கிய நோக்கம் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய சுயத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, அழைத்தவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. நம்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென். இந்த ஃபோக்கஸை மாற்ற பிசாசு வருவான். பக்கத்தில் போய் சொல்லுங்க, இந்த கவனத்தை மாற்ற பிசாசு வருவான். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இந்த கவனத்தை மாற்றுறதுக்கு பிசாசு வருவான். இந்த ஃபோக்கஸை மாற்றுறதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபோக்கஸை மாற்ற பல முறை பிசாசு ட்ரை பண்ணான். அவர்கிட்ட போய், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்க இருக்கிற கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே, மேல இருந்து குதிக்கலாமே, இது எல்லாம் உங்களுக்கு தரேன். பல முறை ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்றான். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஜெயிப்பதற்கு அவர் வேற ஒன்னுத்தையும் பயன்படுத்தல, அவர் ஜீவனுள்ள வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தினார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சபையை, உங்க கவனம், உங்க ஏக்கம், அதான் எபிரியர் 12:1 ரொம்ப அழகா சொல்றாரு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். உங்க ஏக்கம், உங்க கவனம் எல்லாம் யார் மேல இருக்கணும்? இயேசுவின் மேல. பல முறை வருவான் பிசாஸ். அதனால தான் பேதுரு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி எச்சரிக்கிறார். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றித் திரிகிற காலம் இது. உங்க இறுதி ஆண்டு வார்த்தையால நிறைஞ்சிருக்கட்டும், உங்க சிந்தை ஆண்டுடைய வார்த்தையால நிறைஞ்சிருக்கட்டும். உங்க இருதயமும் உங்க சிந்தையும் ஆண்டுடைய வார்த்தையால நிறைஞ்சிருக்கும் பொழுது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவார். ஆவியானவர் புதுசா ஒன்று வார்த்தையை போடுவாரான்னு தெரில, உள்ள இருக்கிறதா வெளியே ஞாபகப்படுத்துவார். அப்போ உங்களுக்குள்ள வார்த்தை இல்லைன்னா, உங்க சிந்தையில வார்த்தை இல்லைன்னா, உங்க இருதயத்துக்குள்ள வார்த்தை இல்லாம வேற என்னென்ன குப்பெல்லாம் உள்ள இருந்துச்சோ சமயத்திற்கு ஏற்ற நேரத்தில் உதவி வராது, வார்த்தை வராது. ஏன்னா உள்ள வார்த்தை இல்லை, வார்த்தைக்கு பதிலாக வேற என்னென்னமோ உள்ள இருக்கு. கூடுமான வர முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையினால உங்க இருதயத்தை நீங்கள் நிரப்புவீர்களானால், இந்த வார்த்தையால் உங்கள் சிந்தைகளை நிரப்புவீர்களானால், சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, இடுக்கண்கள் வரும்போது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்து அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் வழியும் அவர் உண்டு பண்ணவர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus was very much focused. ரொம்ப கவனமா இருந்தார். பயந்து போய் தான், ரொம்ப உடஞ்சு போய் தான் ஜெபம் பண்றாரு. பிதாவே, கூடுமானா முடியும்னு சொன்னா இந்த பாத்திரத்தினை விட்டு கொஞ்சம் விளக்குங்கப்பா. ஏன்னா உலகத்தினுடைய மொத்த வெயிட் பாவமும் இப்போ அவர் மேலே சுமத்தப்படுது. அவர் எதற்காக பயந்துட்டாருன்னா, இவ்வளவு நாட்கள் அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது the secret of Jesus was prayer, nothing else. ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டாக இருந்துச்சு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்றாரு. அதிகாலையில் இருட்டோடு எழும்பி போய் வனாந்திரத்திற்கு நேரம் ஜெபம் பண்றாரு. எல்லா காரியத்திற்கும் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறார். அப்போ இட் இஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட் தட் அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு நல்ல உறவு, எப்போதும் அவர் பிதாவோடு பேசுகிற ஒரு உறவு அவருக்குள்ள இருந்தது. என்னைக்கு இந்த மொத்த பாவமும் அவர் மேலே செலுத்தப்பட்டுச்சோ, இப்போ இயேசுவுக்கு நல்லா தெரியும், இப்படி ஆகும்போது
பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டுரும், எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு கொஞ்ச நேரம் துண்டிக்கப்பட்டுரும் தெரிஞ்சு பயந்து போய் தான் இந்த இடத்துல பிதாவே உமக்கு சித்தமானா. இது ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. ஒருத்தருடைய பாவம், ஏன் பாவம் உங்க பாவம் இல்லைங்க, இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. அது ஒருத்தர் மேல வச்ச உடனே பயந்து போய் தான் ஒரு மனுஷனா ஜெபம் பண்றாரு. இத கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும்னா கொஞ்சம் தள்ளி வைங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது. இன்னைக்கு உங்க ஜெபம் என்னவாங்க இருக்கு? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் இஷ்டம், என் ஆசை, நான் பார்த்தது தான் நடக்கணும், நான் இஷ்டப்பட்டு தான் நடக்கணும். பிதாவின் சித்தத்தெல்லாம் செய்யறதுக்கு வேற யாராவது வருவாங்கப்பா, அவங்க செஞ்சுக்கிட்டோம். எனக்கு நான் இஷ்டப்பட்டது நடக்கணும், எனக்கு நான் ஆசைப்படுறது உடனே நடந்துடும். சில வருஷங்களுக்கு முன்பதாக இதே எண்ணத்தில் தான் நானும் இருந்தேன். நான் நடக்கிறதா, நான் சிந்திக்கிறதா நடக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் என்னை உடைச்சார். காலை 6 மணி சர்வீஸில் ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அதிகாலையில் அந்த ஆண்டருடைய இனிமையான சத்தம் என் காதில் துணிக்குது. டே, நீ ஆசைப்படுறது எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறியா? நீ விரும்புறது எல்லாம் என்னை சந்தோஷப்படுத்தும் நினைக்கிறியா? நீ ஆசைப்படுறது எல்லாமே, நீ இஷ்டப்படுறது எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த கொஸ்டினை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. அங்கேயே முழங்கால் படிட்டு சொன்னேன், ஆண்டவரே, ஏன் ஆசை, ஏன் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய ஆசையை செய்ய விரும்புகிறேன். உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் விரும்புகிறதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு முடிவு. எதை முடிவு பண்ணாலும், எதை பிளான் பண்ணாலும், என்ன காரியம், உங்கள் ஃபேமிலியோ, திருமணமோ, பிஸ்னஸோ, என்ன காரியத்தை பிளான் பண்ணாலும் முதல்ல நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டிய ஒரே இடம் தேவை பிரசன்னம். அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரோட பேசுங்க, அவரோட நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு அவரோட நேரத்தை செலவிடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் வந்துருச்சு. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. சாப்பிட நேரம் இருக்குது, தூங்க நேரம் இருக்குது, பிள்ளைகளோட பேச நேரம் இருக்குது, மனைவியோட கணவனோட பேச நேரம் இருக்குது, வேலை செய்ய நேரம் இருக்குது, சர்ச்சுக்கு வர நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் ஆண்டவரோட உட்காந்து பேச செலவிட நேரம் இல்லை. இந்த மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருந்தாங்க. ரொம்ப அழகா வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு, மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள், மரியாளோ அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாள். 2 பேருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மார்த்தாள் உடைய ஆசையெல்லாம் இயேசு வந்திருக்கிறார், கெஸ்ட் வந்திருக்கிறார், அவரை கவனிக்கணும். ஆனால் மரியாளுடைய ஆசையெல்லாம் அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்கணும். ஏன்னா மரியாளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, இவர் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தை தான் என் ஆத்மாவுக்கு பலன், இதுதான் என்னை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை, இந்த சான்ஸை விட்டுட்டா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை என்பதை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு மிகவும் ஆர்வம் செலுத்தினாள், கவனம் செலுத்தினாள். மார்த்தாளோ இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அதாவது தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாங்களே தவிர அவரோடு பேசவோ அவரோடு நேரத்தை செலவிடவோ அந்த அம்மா அந்த நோக்கம் அங்கே போல. ஏன்னா அந்த அம்மாவுடைய கவனம் எல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா, இயேசுவுக்காக ஏதாயிலும் செய்யணும் தான் இருந்ததே தவிர அவர் என்ன விரும்புகிறாரு என்ற ஒரு வெளிப்பாடு அந்த அம்மாவுக்கு அங்கே இல்லாமல் போயிடுச்சு. டு பி ஃப்ராங்க், அந்த அம்மாவுடைய நோக்கம் தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் நல்லது தான், இயேசுவுக்கு ஏதாகிலும் பண்ணணும். மரியாளோ
இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டால், அதாவது தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால், அது மாத்திரமல்லாமல் அவரோடு பேசவும், அவரோடு நேரத்தை செலவிடவும், அவர் சித்தத்தை செய்யவும் அவள் தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இன்னைக்கு இயேசுவுக்காக நிறைய நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார். இயேசுக்காக நான் இப்படி ஓடுறேன் அப்படி ஓடுறேன், இந்த ஊழியத்தை செய்யறேன் அதை செய்யறேன் இதை. இயேசு அதை விரும்பல, உண்மையாவே அதை விரும்பல. இயேசு கிறிஸ்து விரும்புறதெல்லாம் ஒண்ணுதான். நீ அதை செய்யற இதை செய்யறெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா நான் அதெல்லாம் விரும்புறதை விட என் கூட உட்காருத அந்த உறவை நான் விரும்புறேன். அதை கர்த்தர் அதிகமா விரும்புறாரு. அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஆத்துமா, அன்பு ஜனமே, நான் ஆண்டவருக்காக இதை பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடாம, ஆண்டவரோட ஓடுகிற, அவருக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறவங்களை விட அவரோடு செயல்படுகிற, அவரோடு உட்காருகிற ஒரு கூட்டத்தை அவர் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை அவர் கண்ணோக்குகிறார். மதுரை ஆல் நைட் ப்ரேயர்ல நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I'll just take 2 minutes and finish this. மதுரை ஆல் நைட் ப்ரேயர்ல ஜபம் முடிஞ்சிட்டு, பிரசங்கம் முடிஞ்சிட்டு ஒரு 2:30-3 மணி ஆயிடுச்சு. எல்லாம் தூங்க போயிட்டாங்க. எல்லாம் ரொம்ப டயர்டு. என்ன நைட்டு ஃபுல்லாக ஜபம். ஒரே ஒரு சகோதரன் மாத்திரம் அந்த நடு கேம்ப் சைட்டில் கிரவுண்டில் ஆண்டவர் அவனோடு பேசின அந்த தாக்கம் அவனுக்குள்ள அதிகமாய் தாக்கினபடினால் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தானா, அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அவனால் தூங்க முடியல, தூக்கம் வரல. அப்போ திடீரென்று அவன் எல்லா இடத்தையும் திரும்பி பார்த்தபொழுது நடு ராத்திரியிலே எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ஒரே ஒரு நபர் மாத்திரம் எல்லா அறைகளையும் அவர் திறந்து பார்த்துட்டே வந்தாராம். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த நேரத்தில் யாரா அது தூங்காம எல்லா அறையும் திறந்து பார்த்துட்டு இருக்கிறா? தூரத்துல இருந்து அமைதியாக பார்த்துட்டு இருந்தவன் எல்லாருடைய அறைகளையும் அந்த ஒரு நபர் திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஆண்களுடைய அறைகளெல்லாம் திறந்து பார்த்தா எல்லாம் டயர்டு, ஜபம் முடிச்சுட்டு தூங்குறாங்க. செய்தியாளர்களுடைய வர்ஷிப் நடத்துகிறவங்க எல்லா அறைகளை பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க, டயர்டு. பெண்களுடைய அறைக்கு போகும்போது இவன் கொஞ்சம் பயந்துட்டான். இந்த நேரத்தில் யாரு தேவையில்லாமல் எல்லாருடைய அறைக்கும் போய் கதவை திறந்து பார்க்கறது, ஏதாவது ஒருவேளை திருடனா யாரா இருக்குமோன்னு சொல்லி கிட்ட ஓடி போய் பார்த்தவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததான். போனவன் அவனால் நம்பவே முடியல. வெண்வஸ்திரம் தரித்தவராய் ஒருவர் அவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். இவன் ஆல்ரெடி அந்த பாரம், ஆண்டவர் பேசின பாரம், ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கிறான். அந்த நபரை பார்த்து கேட்குறான், என்ன தேடுறீங்க, என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் அறையும் திறந்து ஏதோ தேடுறீங்களே அப்படின்னா அங்கேருந்து சத்தம் வருதான், எல்லாம் ஜோம் பண்ணிங்க, வார்த்தை கேட்டீங்க, எல்லாம் ஓகே. இந்த பாரத்தெல்லாம் புரிஞ்ச யாராகிலும் ஒருத்தர் இன்னும் 1 மணி நேரம் என் கூட உட்காந்து ஜெபிப்பாங்களான்னு தேடிட்டு இருக்கிறேன். இந்த பாரத்தெல்லாம் புரிஞ்ச யாராகிலும் ஒருத்தர் இன்னும் 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிப்பாங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன். அதான் தேடிட்டு இருக்கிறேன், தேடி பார்க்குறேன். யாராகிலும் ஒருவர் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாங்களா? யாராகிலும் ஒருவர் திறப்பில் நின்று ஜெபிக்க மாட்டாங்களா? யாராகிலும் ஒருவர் பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி நிற்க மாட்டாங்களா? நீ தேடிட்டு இருக்கிறேன். ஒருத்தரையும் காணும்பா, எல்லாம் தூங்குறாங்க. உடைக்கப்பட்டவன் அவன் அந்த நபரை பார்த்து சொன்னானா, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன ஜெப ஆவியால நிரப்புங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் கொடுத்த பாரத்தை புரிந்து கொண்டு அவன் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பித்தான். சார், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ரொம்ப கவனமா தேடுற ஒண்ணு
அவருக்காக நான் இதை செஞ்சேன், அவருக்காக நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், இதை பண்ணிட்டேன். நோ, அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார், தப்பு கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப விரும்பி தேடுற ஒரு கூட்டம் என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து என்னுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிற அந்த ஒரு நபரை, ஒரு கூட்டத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஃபோக்கஸ் மாறவே இல்லைங்க. இந்த ராத்திரி உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்கள் ஃபோக்கஸ் என்ன ஆனாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ, எப்பேற்பட்ட அனுபவம் வந்தாலும் உங்கள் ஃபோக்கஸ் ஒரு நாளும் மாறிடவே கூடாது. அல்லேலூயா. உங்கள் கவனம் அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி கண்களை மூடி, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆண்டவரே, இந்த ராத்திரி உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக ஓடின இயேசுவையே நாங்கள் நினைக்க, அவரையே நாங்கள் நினைக்க பின் சொல்ல, Lord, we want to follow you, your footsteps. சிறுவை எங்கள் முன்னால், உலகம் எங்கள் பின்னால் என்று வைராக்கியத்தோடு உமக்காய் நாங்கள் ஓட, இந்த ராத்திரி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவ சமாதானம், தேவ பிரசனம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பாரத்தால் பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்புவீராக. Fill them with your burden, O God. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க செயல்பட கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்வதில் ரொம்ப கவனமா இருந்தீரோ, அதே போல் இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.